எத்தனை கோழிகள் வச்சிருக்கீங்க? ஆனா இங்க நம்ம மொத்தம் வந்து 2 கட்டித்தாரையில வந்து கோழிகள் வளர்ந்துட்டு இருக்கோம். வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது ரொம்ப தேர்வு செய்யப்பட்ட கோழிகள் மட்டுமே தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகே. 50% சந்தேகம் கூட இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஓகே. வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 35 கோழிகள் இங்க இருக்குது. இங்க இருக்கு. ஓகே. ஒரு 28 கோழிகள் நம்ம இன்னொரு பக்கம் வளர்த்துற இடத்துல இருக்கு. வெளியில இருக்கு. ஓகே. ஓகே. பிரீடிங் சேவல் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 20 சேவல் வச்சிருக்கோம். 20 இருக்கு. 20 சேவல் வச்சிருக்கோம். ஓகே. அப்படின்னா இது முழு நேரமா நம்ம பாக்குறது வந்து 100% வந்து வெற்றி தான். ஆனா முழு நேரம்னா அதுல முழு நேரம் உட்கார்ந்து காலையில இருந்து அது சாயங்காலம் அடையிற வரைக்கும் அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் காலை எந்திரிச்சோடனே கட்டிதான் கிளீன் பண்ணிடும் 2 நேரம். ஓகே. 2 நேரம் புது தண்ணி தான். ஓகே. தீவனம் நம்ம ஃபுட்டை விட ஹைஜீனிக்கா தான் இருக்கும். ஓகே. ஓகே. அப்படி. ஆமா. சரி. அதனால வந்து முழு நேர தொழில இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னா கட்டாயம் லாபம் ஈட்ட முடியும். வாய்ப்புகள் கண்டிப்பா 200% இருக்கு. ஆனா வந்து நீங்க முழு நேரம்னா அது கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். 24 hours அது கூட இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கணும். ஓகே. நம்ம கோழி வளர்ப்பு முழு நேரமா செய்யறோம்னு சொல்லிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு நம்ம வேற வேலைகளை பாத்துட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகும். எப்போ இந்த கோழி 1 மணி நேரம் கழிச்சு நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க அதுக்கு பின் போறீங்கன்னு அர்த்தம். போறோம். ஆமா. ஓகே.